எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்னு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் பேசுகிறது தான் சிங்கிள் மதர். அவங்கள பற்றி தான் பேசலாம்னு வந்திருக்கேன். என்னென்னா, நான் பார்த்த ஒரு விஷயம் இது. எனக்கு தெரிஞ்ச ஒரு உறவுக்கு நடந்த, தோழிக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவள் சிங்கிள் மதர்ன்றதுனால எங்கே வீடு கிடைக்க, எங்கே போனாலும் வீடு பார்க்க போனாலும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சிங்கிளாக இருக்காங்க இல்லையா. அவங்களுக்கு 3 தம்பி இருக்காங்க கூட பிறந்தவங்க. அந்த 3 தம்பிங்களுமே யார் ஒருத்தவங்க போனாலுமே சந்தேகமாக பார்க்குறது, சந்தேகமாக பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் மதர்னாவே கூட பிறந்தவங்க வரக்கூடாது, தெரிஞ்சவங்க வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுங்க யாரும் வரக்கூடாது. அது ஏன் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கன்றது எனக்கு புரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, சிங்கிள் மதர்னாவே தப்பான தாட் தான் இருக்குது அவங்க மைண்டில். சில பேருக்கு, எல்லாரையும் நான் சொல்லலை, சில பேருக்கு சிங்கிள் மதர்னாவே அவங்க வேறு மாதிரி, அவங்களோட கேரக்டர் வேறு மாதிரின்னு இவங்களாவே ஒரு டிசைட் பண்ணிடுறாங்க, இவங்களாவே ஃபிக்ஸட் பண்ணிடுறாங்க. அது தப்பு இல்லைங்களா? அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அவங்க தேடி இது ஏற்றுக்கிட்டது ஒன்று கிடையாது சிங்கிள் மதருங்கிறது. அது அவங்களுக்கு அமைஞ்சது. எல்லோரும் அந்த இடத்துல இருக்காங்கள, சில பேர் அந்த இடத்துல இருக்காங்கள, எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாதுல்ல, தப்பு தானே. எனக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. நான் இந்த விஷயம் கேட்டதுலேருந்து பார்த்துருக்கேன், கண்ணால் பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு சிங்கிள் மதர்னா அவங்களோட கஷ்டம் 1000 இருக்கும். அதுக்காக அவங்க கூட பிறந்தவங்க வரக்கூடாது, பெற்றவங்க வரக்கூடாது, அண்ணா வரக்கூடாது, தம்பி வரக்கூடாதுன்னா இது எப்படின்னா, இது ஒரு தப்பான ஒரு செயல்னு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க, எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அவங்க ஒரு லேடி சிங்கிளாக இருக்காங்கனாவே வரவங்க தப்பானவங்க தான் அப்படின்ற எண்ணத்துக்குள்ளே போயிடக்கூடாது இல்லையா. அது நிறைய பேர்கிட்ட இங்கே இருக்குது. இப்போது இது நான் கண்ணால் பார்த்தது. நீங்கள் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். பாய், வணக்கம்.